வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான மைத்ரி, ஜனாதிபதி நிதிய முறைகேடு குறித்து விசாரணை. அவலங்களை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம், வேலணை பிரதேச வேட்பாளர்களின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த இபிடிபி. அமெரிக்காவின் வரிகளால் 14 லட்சம் பேரின் வாழ்வாதாரத்துக்கு ஆபத்து, முன்னெச்சரிக்கையை அனுர புறந்தள்ளியதாக சாடும் சஜித். சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு சிக்கல், நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கலாகும் முக்கிய சட்டமூலம். பொருளாதார மீட்சியில் குறிப்பிடத்தக்க சாதக அறிகுறிகள், ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் அறிக்கையில் வெளிவந்த புது தகவல். தமிழ்நாட்டு சட்டசபையில் மதுபான ஊழல் குறித்து பேச அனுமதி மறுப்பு, வெளிநடப்பு செய்த அதிமுக. ஊடகர்களை இலக்கு வைத்து தாக்கிய இஸ்ரேல், காசா நிலைமைகள் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி முக்கிய சந்திப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். சட்டவிரோத வழிமுறைகள் மூலம் ஈட்டிய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டமூலம் நாளை செவ்வாய்க்கிழமை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதனூடாக மக்கள் எதிர்பார்த்துள்ள சட்டத்தை மதிக்கும் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான பொறுப்பை அரசாங்கம் நிறைவேற்றி வருவதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல சுட்டிக்காட்டியுள்ளார். பொது சொத்துக்களை சட்டவிரோதமாக தமதாக்கிக் கொண்டவர்கள் தற்போது அச்சமடைந்துள்ளனர் எனவும் ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். குற்றவியல் வருமான சட்ட மூலமானது சட்ட அமைப்பில் உள்ள இடைவெளிகளை நிவர்த்தி செய்வதன் ஊடாக நிதி குற்றத்தை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என சுனில் வட்டக்கல கூறியுள்ளார். இந்த சட்ட மூலமானது குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட சொத்துக்களின் மீது கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதை அனுமதிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய சொத்துக்களை கண்டறிந்து முடக்கி பறிமுதல் செய்ய அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அதே வேளை அவற்றை நிர்வகிப்பதற்கும் இறுதியில் அரசுமையாக்குவதற்குமான வழிமுறைகளை இந்த சட்டமூலம் கொண்டிருப்பதாகவும் சுனில் வட்டக்கல குறிப்பிட்டுள்ளார். குற்ற வருமானங்களை அடையாளம் காணும் பணிகளுக்கான அதிகாரிகள் மற்றும் விசாரணை குழுக்களை நிறுவுதல், தடயவியல் தணிக்கை மற்றும் எண்ணியல் பகுப்பாய்வு போன்ற மேம்பட்ட புலனாய்வு முறைகளை பயன்படுத்துதல் ஆகியவை இந்த சட்டமூலத்தின் முக்கிய அம்சங்களாக உள்ளதாகவும் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் வேகமாக மீழ்ச்சியடைவதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் வருடாந்த மீளாய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவால்களுக்கு மத்தியிலும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஏனைய பல நாடுகளை விட வேகமாக மீழ்ச்சிக்கான பாதையில் பிரவேசித்துள்ளது எனவும் இந்த மீளாய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் நாட்டின் பொருளாதார மீழ்ச்சியில் நிலையான முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டும் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் பிரதான வெளியீடான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை 2024 ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுர்குமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியிடம் அறிக்கையை உத்தியோகபூர்வமாக கையளித்தார். பேரண்ட பொருளாதார மேம்பாடுகள், நிதி கட்டமைப்பு ரீதியான நிபந்தனைகள், மத்திய வங்கி கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தொலைநோக்கு ஆகிய முக்கிய 4 அத்தியாயங்களை 2024 வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை கொண்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, திரைசேரியின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தன, மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMAN தௌலக்கல, உதவி ஆளுநர் கலாநிதி C அமரசேகர, பொருளாதார ஆராய்ச்சி பணிப்பாளர் கலாநிதி S ஜெகஜீவன் மற்றும் மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி தொடர்பான மேலதிக பணிப்பாளர்களான கலாநிதி LRC பத்வேரிய மற்றும் கலாநிதி VD விக்ரமராட்சி ஆகியோரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பால் 3,50,000க்கும் அதிகமான நேரடி மற்றும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மறைமுக தொழில்களில் ஈடுபடுவோரின் பெரும்பாலானவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு தேதிகம தேர்தல் தொகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இதனை கூறியுள்ளார்.
කොහොමද තරගකාරී මිලකට එවන්නේ අපේ අපනයනවලට? ஆடைத்துறையை தவிர ஏற்றுமதி தொடர்பிலான ஏனைய தொழில்களுக்கும் இந்த வரி விதிக்கப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசாங்கம் பெரும் தவறிழைத்துவிட்டது. இந்த வரிகள் தொடர்பில் பல மாதங்களுக்கு முன்னரே ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வு கூறி முன்னாயத்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவித்தது. இந்த விடயங்களை முன்வைத்து உரையாற்றும் போது ஆளும் தரப்பினர் எம்மை பார்த்து கேலி செய்தனர். எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது வரி விதிக்கப்பட்ட பின்னர் அரசாங்கம் பீதியடைந்து குழுக்களை நியமித்து வருகிறது. நாட்டை பின்னோக்கி கொண்டு சென்று மக்களை தூண்டிவிட்டு அரசியல் அதிகாரம் பெறுவது போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் ஈடுபடாது. இந்த வரி விதிப்பு நடைமுறைப்படுத்தப்படக்கூடாது என்றே ஐக்கிய மக்கள் சக்தி பிரார்த்திக்கிறது. அரசாங்கம் இப்போது பீதியடைந்து வெவ்வேறு கதைகளை கூறிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கமானது செயலற்ற கொள்கைகளை பின்பற்றாமல் விரைந்து செயற்பட வேண்டும். ஆணவம் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கூட பரிசீலிக்காது நடந்து வருகிறது. இந்த வரிகளால் உற்பத்தி தொழில்கள் மூடப்பட்டால் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சரிந்துவிடும். 2028 கடனை கட்ட முடியாத நிலை ஏற்படும். இந்திய பிரதமர், இத்தாலிய தூதுவர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் ஆகியோருடன் கலந்துரையாடிய போது இலங்கை உற்பத்திக்காக அதிக சந்தை வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுத் தருமாறு நான் கோரிக்கை விடுத்தேன். என்னால் இயன்ற சிறந்த பங்களிப்பை இதற்கு வழங்கியுள்ளேன். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டமை தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன் இன்று முன்னிலையானார். ஸ்ரீலங்காவின் ஊடக பேச்சாளரான மூத்த காவல்துறை அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்கவும் இதனை உறுதி செய்துள்ளார். ஜனாதிபதி நிதியத்தின் நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயமானது ஏமாற்றம் அளிப்பதாக வடபகுதி கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் மாறாக கைது செய்யப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்துள்ளதாகவும் அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். எமது மனங்களை புண்படுத்தக்கூடிய வகையிலும் எமது வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாக்கக்கூடிய வகையிலுமான செயல்பாட்டுக்கான நடவடிக்கைகள் தான் இங்கே நடந்திருப்பதாக நமக்கு தெரிகின்றது. பேச்சுவார்த்தை அவர்களுடைய ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்பட்ட நேரங்களிலே எமது கடற்தொழிலாளர்களுக்கான செயல் திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை. கடல் வளங்களையும் எமது கடல் எல்லைப்பரப்புகளையும் கடலையும் பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளுக்கான முன்னெடுப்புகளுக்கு நடைபெறவில்லை. இங்கே மோடி அவர்களுடைய கருத்துப்படி ஆலோசனையாக கூறப்பட்ட மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. இந்திய இழுவைப்படகுகள் என்ற தொழில் சர்வதேச ரீதியாகவும் நிப்பாட்டப்பட்டிருக்குது. அதனால் பாரிய பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் அது நிப்பாட்டப்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டதை ஒழிய நிச்சயமாக நிப்பாட்டுவோம் என்ற கருத்து வெளிப்படவில்லை. இந்த நிலையிலே எமது கடற்தொழிலாளர்களாகிய வடபகுதி கடற்தொழிலாளர்களுக்கு மிகவும் இந்த மோடியினுடைய வரவு பெரியொரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. வந்த வருகையானது ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிர்மாறாக இந்த நிலை மோசமடைந்திருக்கின்றது. அவர் வந்ததன் நோக்கம் இந்திய அத்துமீறி வந்த படகுகளையும் வந்தவர்களில் எமது அரசாங்கம் கைது செய்திருந்தது. அவர்களை விடுவிக்கும் முகமாகத்தான் அந்த உள்நோக்கமாகத்தான் வந்ததாக நாம் கருதக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு அமைவாக குறிப்பிட்ட மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இங்கே கையகப்படுத்தப்பட்ட படகுகளும் விடுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் எனத்தான் நாங்கள் நம்புகின்றோம். இந்திய இலங்கை நாடுகளை ஒன்றிணைக்கும் ஆழமான வரலாற்று கலாச்சார மற்றும் மூலோபாய உறவுகளை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் இந்திய கடற்படையின் கப்பலின் விஜயம் அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வளமான மற்றும் பாதுகாப்பான இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கான 2 நாடுகளினதும் தலைவர்களின் பகிரப்பட்ட தொலைநோக்கை இந்த பயணமானது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர நேற்று ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு துறைமுகத்தில் உள்ள இந்திய கடற்படை கப்பலான சயாத்ரிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். கப்பலுக்கு சென்ற பிரதி அமைச்சரை கப்பலின் கட்டளை அதிகாரி கேப்டன் ரஜத்குமார் வரவேற்றதுடன் இந்த நிகழ்வில் ஸ்ரீலங்காவுக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவும் கலந்து கொண்டார்.
இதன்போது கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் ஜெயசேகர, இந்து சமுத்திரம் உலகளாவிய வர்த்தகத்திற்கான ஒரு மூலோபாய உயிர் நாடியாக உள்ளதால் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவதற்கு கூட்டு முயற்சிகள் அவசியம் என்று தெரிவித்தார். ஸ்ரீலங்காவின் கடல்சார் திறன்களை வலுப்படுத்துவதிலும் இரு நாடுகளுக்கும் அதற்கு அப்பாலும் பாதுகாப்பான கடல் சூழலை உறுதி செய்வதிலும் இந்தியாவின் ஆதரவை பாராட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் அபிவிருத்தியில் முக்கிய பங்கு வகித்த உட்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் மனிதாபிமான முயற்சிகளில் இந்தியாவின் தொடர்ச்சியான உதவியை அவர் பாராட்டினார். 21ஆம் நூற்றாண்டின் சவால்களை கடந்து செல்லும் போது, குறிப்பாக கடல்சார் பாதுகாப்பு சவால்கள், போதைப் பொருள் கடத்தல், நாடு கடந்த குற்றங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்த வேண்டும் எனவும் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்திய கப்பலில் நடைபெற்ற நிகழ்வில் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படை தளபதிகள், ராஜதந்திரிகள், சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ரஷ்யா மற்றும் பங்களாதேஷைச் சேர்ந்த பாதுகாப்பு ஆலோசகர்களும் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்காவின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமது கட்சிக்கு எதிராக சேறுபூசும் பரப்புரைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவலங்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய தேவை தமக்கு இல்லை எனவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த், வேலணை பிரதேச சபையின் வேட்பாளர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன? இவ்வாறான விடயங்களை பேசுபொருளாக்குவதனூடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள்? இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல. கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும், அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும், தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும், தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக, தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக, தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த வேலணை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 1998ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலணை பிரதேச சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது. வேலணை பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும், அபிவிருத்தி திட்டங்களும் EPDP-யினால் மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன. இருந்த போதிலும் அவ்வாறான வேலை திட்டங்களில் எந்த விதமான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொன்னால், அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும், நேர்மையானவையாகவும், ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான சூழலிலேதான் கடந்த கால அவலங்களையும், கடந்த கால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள். ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கான விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. பதுளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு வங்கியில் வைக்கப்பட்டிருந்த நிலையான வைப்புத் தொகையை அதன் முதிர்ச்சிக்கு முன்னதாக மீளப்பெற்றதன் மூலம் மாகாண அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சாமர சம்பத் தசாநாயக்க கடந்த மாதம் 27ஆம் தேதி வாக்குமூலம் பதிவு செய்த பின்னர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் குடிசன மற்றும் வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு 2024 அறிக்கை இன்று காலை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தால் கடந்த 2024 அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சேகரிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகை மதிப்பு முதல்கட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்ட அறிக்கையில் இலங்கையின் குடிசன வளர்ச்சி மற்றும் மாவட்ட அடிப்படையிலான சனத்தொகை பரவல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் அபிவிருத்தி செயல்முறைக்கான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்க அரசாங்கம் அல்லாத ஏனைய நிறுவனங்களுக்கு இந்த குடிசன கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்கள் மிகவும் முக்கியமானவை. குடிசன தொகை மதிப்பு வரலாற்றில் முதல் முறையாக டேப்லெட் கணினிகள் மற்றும் கைபேசிகளை பயன்படுத்தி தரவு சேகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது.
நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்கள பணிப்பாளர் நாயகம் DDGA செனவிரத்ன உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இலங்கைக்கு இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் 7 லட்சத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதன்படி கடந்த 3 மாதங்களில் 7,22,276 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளதாக அந்த ஆணையகம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து 39,212 சுற்றுலா பயணிகளும், ரஷ்யாவிலிருந்து 29,177 சுற்றுலா பயணிகளும் இலங்கைக்கு சென்றுள்ளனர். அத்துடன் மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் 53,113 சுற்றுலா பயணிகளை இலங்கை வரவேற்றுள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். மார்ச் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு பதிவாகியுள்ளதுடன் மொத்தமாக 2,29,298 சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர். அதே நேரம் இந்த ஆண்டு 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலங்கை இலக்காக கொண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல நுவான் ஜெயவீரவின் மறைவை தொடர்ந்து அவரின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பதில் செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவருக்கு இந்த வெற்றிடம் குறித்து அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 66A பிரிவில் உள்ள விதிகளின் பிரகாரம் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமாகியுள்ளதாக ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிதான நிகழ்வொன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த 3 கன்றுகளுடன் தாய் பசுவும் ஆரோக்கியமாக உள்ளதாக அதன் உரிமையாளரான கால்நடை வளர்ப்பாளர் தெரிவித்துள்ளார். மிக மிக அரிதாக இடம்பெறும் சில நிகழ்வுகளில் பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்ற அரிய நிகழ்வு வடமராட்சியில் இடம்பெற்றுள்ளது. வடமராட்சி உடுப்பிட்டி இலக்கணாவத்தை பகுதியில் கால்நடை வளர்ப்பை மேற்கொள்ளும் விவசாயியின் பசு ஒன்று 3 கன்றுகளை ஈன்றுள்ளது. இந்த விவசாயியின் பசுமாடு நேற்று முன்தினம் 2 நாம்பன் கன்றுகளையும் பசுக்கன்று ஒன்றையும் ஈன்றுள்ளது. இலங்கையிலேயே இவ்வாறான சம்பவம் முதல் முறையாக இடம்பெற்றிருக்கலாம் என கால்நடை வளர்ப்பாளரான குறித்த விவசாயி சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் சட்டசபையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து பேசுவதற்கு அனுமதி மறுத்ததாக தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருப்பதால் அது குறித்து சபையில் பேச விதிப்படி அனுமதி இல்லை என அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டதை தொடர்ந்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் சட்டசபையில் இன்று மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றதை தொடர்ந்து தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர் நலன் குறித்து 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சில அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்நிலையில் டாஸ்மாக் விவகாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதி கேட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து சபையில் பேச முடியாதென தெரிவித்தார். நீதிமன்றத்தில் உள்ள விவகாரம் குறித்து இங்கு விவாதிக்க அனுமதிக்க முடியாதென கூறி சபாநாயகர் அப்பாவும் மறுப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் துரைமுருகன் ஆகியோருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே டாஸ்மாக் விவகாரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியவை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தாம் இது குறித்து பேசினாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்கினால் என்ன விடயத்தை பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து சட்டசபையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதன்போது சட்டசபையில் அதிக சத்தம் எழுப்பிய தருமபுரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமியின் பெயரை கூறி சபாநாயகர் அப்பாவு கண்டித்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர் சபையிலிருந்து வெளியேறிய நிலையில் இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்களை ஒருநாள் இடைநிறுத்தம் செய்து சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதனிடையே சட்டசபையில் பேச தமக்கு போதுமான வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என சபாநாயகர் மீது வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக சட்டசபையில் அதிமுக உறுப்பினர்கள் சட்டையில் யார் அந்த தியாகி என்ற அடையாள சின்னம் அணிந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மைக்ரன் எகிப்தில் வைத்து காசாவில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் போர் குறித்து ஜனாதிபதி அப்தெல் ஃபத்தா அல் சிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
பலஸ்தீன பிரதேசத்தில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்து கவனத்தை ஈர்க்கும் வகையில் காசா அருகே அமைந்துள்ள எகிப்திய துறைமுக நகரமான எல் அரிக்கு மக்ரோன் நாளைய தினம் பயணம் செய்ய உள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதியின் விஜயத்துக்கு மத்தியில் காசாவில் ஊடகவியலாளர்கள் தங்கியிருந்த கூடாரத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் திட்டமிட்ட தாக்குதலை நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக கெய்ரோவை சென்றடைந்த பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எகிப்திய தலைநகரில் உள்ள ஒரு பாரம்பரிய சந்தை பகுதியில் அல் ஃபத்தா அல் சிசியுடன் இரவு நேர உணவை உட்கொண்டார். இதனைத் தொடர்ந்து 1 லட்சத்துக்கு அதிகமான வரலாற்று கலைப்பொருட்களை கொண்டிருக்கும் எகிப்திய அருங்காட்சியகத்தையும் பிரான்ஸ் ஜனாதிபதி பார்வையிட்டார். காசாவில் ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று திங்கட்கிழமை காலை மேக்ரோனும் சிசியும் உத்தியோகபூர்வ சந்திப்பை மேற்கொண்டனர். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் எகிப்தும் யோர்தானும் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் காசாவின் நிலைமை குறித்து பரந்துபட்ட விடயங்கள் கலந்துரையாடப்படும் என பிரான்ஸ் ஜனாதிபதி அலுவலகம் கூறியிருந்தது. இந்த சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட பிரான்ஸ் ஜனாதிபதி காசாவில் மீண்டும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதோடு மனிதாபிமான உதவிகளுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இதேவேளை காசா நிலைமைகள் குறித்த முத்தரப்பு சந்திப்பில் இமானுவேல் மேக்ரோன், அப்தெல் ஃபத்தா சிசி மற்றும் யோர்தானின் மன்னர் 2ஆம் அப்துல் ஆகியோர் இன்று பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான மைத்ரி, ஜனாதிபதி நிதிய முறைகேடு குறித்து விசாரணை. அவலங்களை வைத்து அரசியல் செய்ய மாட்டோம், வேலணை பிரதேச வேட்பாளர்களின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த இபிடிபி. அமெரிக்காவின் வரிகளால் 14 லட்சம் பேரின் வாழ்வாதாரத்துக்கு ஆபத்து, முன்னெச்சரிக்கையை அனுர புறந்தள்ளியதாக சாடும் சஜித். சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு சிக்கல், நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கலாகும் முக்கிய சட்டமூலம். பொருளாதார மீட்சியில் குறிப்பிடத்தக்க சாதக அறிகுறிகள், ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் அறிக்கையில் வெளிவந்த புது தகவல். தமிழ்நாட்டு சட்டசபையில் மதுபான ஊழல் குறித்து பேச அனுமதி மறுப்பு, வெளிநடப்பு செய்த அதிமுக. ஊடகர்களை இலக்கு வைத்து தாக்கிய இஸ்ரேல், காசா நிலைமைகள் குறித்து பிரான்ஸ் ஜனாதிபதி முக்கிய சந்திப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.